முருகனின் அருளால் உங்களுடைய வேண்டுதல் பிரார்த்தனை நிச்சயம் நிறைவேறக்கூடிய காலம் வந்தாச்சுங்க. இந்த பதிவை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு பார்த்தீங்கன்னா இனி வருகின்ற நாட்கள் அனைத்தும் முருகப்பெருமானின் அருளால் நிச்சயம் நல்ல நாளாக மாற இருக்கு. இன்னைக்கு இந்த ஒரு வீடியோ பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, அறுபடை வீடுகளில் முருகப்பெருமானுடைய மூன்றாவது படை வீடாக இருக்கக்கூடிய பழனி தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவிலில் பார்த்தீங்கன்னா புதிய அறிவிப்பு ஒன்று வெளியிட்டிருக்காங்க. அந்த அறிவிப்பால் பார்த்தீங்கன்னா பக்தர்களுக்கு ஏதாவது பிரச்சனை ஏற்படுமா? இந்த பங்குனி உத்திரம் தொடங்கக்கூடிய இந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா பழனி மலைக்கு செல்லக்கூடிய நபர்கள் தவறாமல் இந்த ஒரு வீடியோவை பார்த்துட்டு போங்க. மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டே கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா இப்போது சனி பயிற்சி மற்றும் முக்கிய கிரகங்களுடைய பேச்சு நடந்திருக்கு. இந்த நேரத்தில் உங்கள் வாழ்க்கையில் கிரகநிலை ரீதியாக எப்படிப்பட்ட பலன் காத்திருக்குன்னு தெரிஞ்சுக்கொள்ள வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடர் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாங்க. மேலும் உங்களுக்கான சிறப்பான ஒரு பரிகாரமும் சொல்லப்படுங்க. நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். அறுபடை வீடுகளில் பார்த்தீங்கன்னா மூன்றாவது படை வீடுன்னு சொல்லக்கூடிய இந்த பழனி தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவிலில் வருடம் முழுவதுமே பார்த்தீங்கன்னா அனைத்து நாட்களுமே பல்வேறு ஊர்களில் இருந்தும் பக்தர்கள் பார்த்தீங்கன்னா சுவாமி தரிசனம் செய்த வண்ணமே இருப்பாங்க. திருவிழா காலங்களில் கொஞ்சம் பக்தரின் கூட்டம் இன்னும் அதிகரித்து இருக்குங்க. பக்தர்கள் தரிசனம் செய்ய ஏதுவாக பொது கட்டணம் விஐபி தரிசன வழிகள் இருக்குதுங்க இங்கே பழனி முருகன் கோவிலில். இதில் சிறப்பு தரிசன வழியில் சொல்ல விஐபி டிக்கெட் வழங்குவாங்க. அமைச்சர்கள், எம்எல்ஏ, எம்பி, திரைப்பட பிரபலங்கள்னு விளையாட்டு உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் பார்த்தீங்கன்னா இந்த தரிசன வழியில் சென்று சுவாமியை தரிசிப்பாங்க. அரசு துறை அதிகாரிகளுடைய பரிந்துரையின் பேரில் இந்த டிக்கெட் வழங்கப்பட்டு வந்திருக்கு. இந்த நிலையில் தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா தற்போது தேர்தல் ஏப்ரல் 23 நடைபெற இருப்பதால் இதனால் நடந்ததை விதிமுறைகளை பின்பற்ற வேண்டும்னு நிலையில் தேர்தல் முடிவை வரை எந்தவித பரிந்துரை கடிதங்களும் விஐபி சிறப்பு தரிசனத்துக்கான டிக்கெட் கோவில் அலுவலகத்தில் வழங்கப்படாதுன்னு சொல்லியிருக்காங்க. இதே போல் ரோப்கார் மற்றும் மீன் இழுவை ரயில் நிலையத்திலும் மலை கோவில்கள் செல்ல முன்னுரிமை அளிக்கக்கூடிய எந்த ஒரு பார்த்தீங்கன்னா சிறப்பான சலுகை கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. மேலும் பழனி முருகனுடைய திருக்கோவிலில் வருகின்ற 26 பார்த்தீங்கன்னா பங்குனி உத்திரத்திற்கான கொடியேற்றத்தை தொடங்கி 10 நாட்கள் நடைபெற இருக்கு. இதனாலேயே தற்போதைய பல்வேறு ஊர்களில் இருந்தோ காவடியும் தீர்த்தம் எடுத்து வந்து முருகப்பெருமானை தரிசனம் செய்துட்டு வராங்க. விஐபி டிக்கெட்டை ரத்து செய்யப்பட்டு இருப்பதால் அனைவருமே பொது தரிசனம் வழியில் சுவாமி தரிசனம் செய்ய பார்த்தீங்கன்னா கோவில் நிர்வாகத்தின் சார்பாக தற்போது வெளியிட்டிருக்காங்க. பார்த்தீங்கன்னா இந்த முருகப்பெருமானுக்கு எத்தனையோ கோவில்கள் இருந்தாலுமே ரொம்பவே தனி சிறப்பான ஒரு கோவில் தாங்க இந்த பழனி முருகன் ஆலயம். தமிழ் கடவுள்னு சொல்லக்கூடிய இவரை காண கேரளாவில் இருந்தும் உலகில் பார்த்தீங்கன்னா பல பகுதிகளில் இருந்தும் ஏராளமான பக்தர்கள் பழனிக்கு வந்து வழிபடுறாங்க. இங்கு முருகப்பெருமானே மட்டுமே ஆடி கோலத்திலையும் காண முடியுங்க. ராஜ அலங்காரத்திலும் நீங்கள் தரிசிக்கலாம். இங்கு முருகனுக்குள்ள நவ கிரகங்களும் அடக்கம். இதனால் இங்கு சென்று வழிபட்டால் கிரக தோஷங்கள் விரைவில் விலகிடும். சித்தர்கள் பலரும் வாழக்கூடிய மலையாகவும் குழந்தை வடிவில் இங்கு தான் முருகன் பார்த்தீங்கன்னா காட்சி தரக்கூடிய இடமாகவும் பழனி மலை பல்வேறு அதிசயங்களை கொண்டதாக அருணகிரிநாதரோ உள்ளிட்ட பல புலவர்கள் பார்த்தீங்கன்னா புகழ்ந்து பாடியிருக்காங்க. வாழ்க்கையே மாற்றி தரக்கூடிய பழனிமலை ஆண்டவர் பார்த்தீங்கன்னா கொங்கு நாட்டு வியாபாரிகள் பலருக்கும் முதலாளியாகவும் பங்குதாரராகவும் இன்னும் இருந்து வராரு. அதே போல் இங்கு முருகப்பெருமான் பார்த்தீங்கன்னா அறுபடை வீடுகளில் மூன்றாவது படை வீடு தாங்க இந்த பழனி தண்டாயுதபாணி திருக்கோவில். இந்த கோவிலில் தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர் வந்து வழிபட்டு செல்வாங்க. பழனி முருகன் கோவில் பற்றி பலருக்கும் தெரியாத சில விஷயங்கள் இருக்குதுங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கு உள்ள முருகப்பெருமானே ஆண்டி ராஜ அலங்காரனே எந்த திருக்கோலத்தில் தரிசனம் செய்தால் நல்லது தான் இருந்தாலும் ஒவ்வொரு அலங்காரமும் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட பிரச்சனை தீர்க்கக்கூடியதாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்படி என்ன ஒரு பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா
பழனி முருகனை எந்த திருக்கோலத்தில் தரிசனம் செய்தால் என்ன மாதிரியான பிரச்சனை தீரும், யார் எந்த கோலத்தில் தரிசனம் செய்யணும்னு பார்த்தீங்கன்னா யாருக்குமே தெரியாமல் தாங்க இருக்குது. முருகப்பெருமானுடைய மூல விக்கிரகத்திற்கு இங்கு தினமுமே பார்த்தீங்கன்னா 4 விதமான பொருட்கள் மட்டும் பயன்படுத்துகிறாங்க அபிஷேகத்திற்கு. அவை நல்லெண்ணெய், பஞ்சாமிர்தம், சந்தன, விபூதி மட்டுங்க. மார்கழி மாதத்தில் மட்டும் பன்னீர் உபயோகிப்பாங்களாம். இவைகளில் சந்தனமும் பன்னீரும் தவிர மற்றவை எல்லாம் தண்டாயுதபாணியினுடைய சிரசில் வச்சு உடனடியாக அகற்றிடுவாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா முடி முதல் அடி வரைன்னு சொல்லக்கூடிய அபிஷேகம், முழு அபிஷேகமும் பார்த்தீங்கன்னா சந்தனம் பன்னீருக்கு மட்டும்தாங்க. இதில் சிரசு விபூதின்னு போகருடைய சித்தர் உத்தரவால பக்தர்களுக்கு வழங்கக்கூடிய ஒரு பிரசாதம்ங்க. இது கிடைப்பது ரொம்ப பெரிய புண்ணியன்னு சொல்லுவாங்க. அதே போல் இங்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 6 முறை தண்டாயுதபாணியினுடைய அபிஷேக அலங்காரம் செய்யப்படுது. இது குறிப்பாக 5 முதல் 7 நிமிடத்துக்குள்ளே முடித்துடுறாங்க. அபிஷேகம் முடிந்து அலங்காரம் செய்துட்டால் பின்னர் பார்த்தீங்கன்னா அடுத்த அபிஷேகம் நடக்கும் வரை மாலை சாற்றுவதோ பூக்களால் அர்ச்சனை செய்வதோ இங்கு கிடையாதுங்க. இரவில் மட்டும் முருகனுடைய மார்பில் வட்ட வடிவில் சந்தன காப்பு சாத்துறாங்க. விக்கிரகத்தினுடைய பூர்வங்களுக்கிடையில் ஒரு பொட்டு அளவுக்கு சந்தனம் வைக்கப்படுது. முந்தைய காலத்தில் இந்த சந்தன காப்பை முகத்திலும் சாத்திருந்தாங்க. பின்னால தான் இந்த முறையில் ஒரு மாற்றமும் ஏற்பட்டிருக்குங்க. தண்டாயுதபாணியுடைய விக்கிரகம் நவபாஷணத்தால் செய்யப்பட்டதால் எப்போதுமே ரொம்ப சூடாக இருக்கும். அதனால் இரவு முழுவதும் அந்த விக்கிரகத்திலிருந்து நீர் வெளிப்படுதுங்க. இந்த நீரை அபிஷேக தீர்த்தத்தோடு கலந்து காலை அபிஷேகம் நடக்கும்போது அங்கு இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு பிரசாதமாக விநியோகம் செய்கிறாங்க. அதே போல் தண்டாயுதபாணி சிலையை சுற்றி எப்போதுமே ஒரு வித சுகந்தமான பரவி நிற்குதுங்க. தண்டாயுதபாணி சிலைக்கு இடது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மரகத லிங்கம் இருக்குது. தீப ஒளி இல்லாமல் இந்த லிங்கத்தை நம்ம தரிசிக்க முடியாது. அதே போல் பழனில 2 மரகத லிங்கம் இருக்குது. ஒன்று முருகர் சன்னதியிலோ, இன்னொன்று பார்த்தீங்கன்னா போகர் சமாதி மேலேயும் இருக்கான். இந்த 2ஐயுமே போகர் பூஜை செய்வதாக ஒரு தகவலும் உண்டுங்க. மேலும் இங்கே இருக்கக்கூடிய தண்டாயுதபாணி சிலையை ராஜ அலங்காரத்தில் தரிசிக்க வேண்டுமா, இல்லை ஆண்டி கோலத்தில் தரிசிக்க வேண்டுமான்னு எது சிறப்பாக அமையின்னு பலருக்கு சந்தேகமாக தாங்க இருக்குது பக்தர்களுக்கு. பலருமே பார்த்தீங்கன்னா ஆண்டி கோலத்தில் முருகனை தரிசிக்க கூடாதுன்னு சொல்வீங்க. இது ரொம்ப தப்புங்க. ஏன்னா பழனி முருகனை ஆண்டி கோலத்தில் தரிசிப்பதற்கும் அளவே தள்ளாத பல சிறப்புகள் இருக்குங்க. இங்கு முற்றும் துறந்த தவநிலையோடு, அதாவது அலங்காரம் இல்லாத முருகப்பெருமான் ஆண்டி கோலத்தில் நீங்கள் பார்க்கும்போது நிச்சயம் உங்களுக்குள்ள ஒரு மெய்ஞானம் உண்டாகும். இந்த காட்சியை பார்த்தீங்கன்னா முற்றும் துறந்தவங்க, குடும்பத்தில் பல நிலைகளை கடந்தவங்கள்னே இந்த கோலத்தில் விரும்பி தரிசிக்கிறாங்க. அதே போல் இங்கு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானை ஜோதிடத்தின்படி பார்க்கும்போது செவ்வாய் கிரக அதிபதியாக தான் முருகப்பெருமான் இருக்கிறாரு. அதிலும் பழனி முருகன் பார்த்தீங்கன்னா ஞானக்காரகனாக சொல்வதால், செவ்வாயோடு குருவும் கலப்பதால் வீரம் தைரியம் இதற்கெல்லாம் உரிய கிரகம் தாங்க செவ்வாய். வீரமும் தைரியமும் இருந்ததால தான் எல்லாவற்றையும் உதறி தள்ளிட்டு இங்கு முருகப்பெருமான் பார்த்தீங்கன்னா தனியாக நின்றிருக்காரு. அதனால் நின்ற உடனே பார்த்தீங்கன்னா குரு அமர்ந்திடுது. செவ்வாயாக வீரவேசத்தோடு கிளம்பி குருவாக நிற்கிறாரு. இதனால் செவ்வாய் மற்றும் குருவின் அருள் பெற வேண்டி நினைச்சிங்கன்னா பழனி முருகனை தரிசிங்க, சிறப்பான பலன் உண்டுங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வழக்குகளில் நடக்கிறதா, தீராத நோயால் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் பிரச்சனையாக இருக்குதா, இப்படி இருக்கக்கூடியவங்க அலங்காரம் இல்லாத ஆண்டி கோலத்தில் முருகனை தரிசிக்கலாம். மனக்குழப்பம் அடைந்து இருப்பவங்களோ அவங்களை இந்த ஆண்டிக்கோள முருகனை வழிபட சொல்லுங்க. அவங்களுக்கு நிச்சயம் மனநிலையில் நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும். பேச இயலாதவங்க, குறைபாடு உள்ளவங்க, மன எழுச்சி மன உளைச்சலில் இருந்தீங்கன்னா இவங்களும் பார்த்தீங்கன்னா ஆண்டி கோலத்தில் பார்த்தா ஒரு சாத்விகமோ சமத்தமோ உங்கள் மனதுக்குள்ளே பாயும். அதே போல் பெண்ணிற்கு கல்யாணம் முடிக்க போகிறோம், பத்திரிக்கை அடித்து கும்பிட போகிறோம், வீடு விற்பது வாங்குவதுன்னு கட்டுவது, கட்டிய பின் பார்த்தீங்கன்னா பிரவேசம் செய்வது போன்ற சுப காரியங்களுக்கு பார்த்தீங்கன்னா ராஜ அலங்காரத்து கோலத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை தரிசிக்கலாங்க. நம்மளால் சரி செய்யக்கூடிய விஷயங்களுக்கு ராஜ அலங்காரத்திலையும், நம்மளால் சரி செய்ய முடியாது, மருத்துவராலும் கூட சரி செய்ய முடியாதுன்னு சொல்லக்கூடிய சில விஷயங்களுக்கு ஆண்டிக்கோள முருகனை தரிசிப்பது சிறப்பான பலன் உண்டுங்க. பெருமானுக்கு உகந்த பார்த்தீங்கன்னா இந்த பங்குனி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி அன்று
பார்த்தீங்கன்னா தேவலோக திருமணங்கள் நடந்த நாளும்னு பங்குனி உத்திரத்தில் தான் முருகப்பெருமானுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்த நாளாக அமைந்திருக்கு. அதனால தாங்க இந்திரனுடைய மகளான பார்த்தீங்கன்னா தெய்வானியை மணந்த அற்புதமான நாளாக இருக்கு. இந்த நாளன்று பங்குனி உத்திரத்தன்று பார்த்தீங்கன்னா அனைத்து முருகன் கோவிலும் சிறப்பான பார்த்தீங்கன்னா நிகழ்ச்சி நடைபெற இருக்கு. நீங்களும் தவறாமல் பங்குனி உத்திரத்தன்று முருகப்பெருமான் கோவிலுக்கு சென்று உங்களுடைய வேண்டுதலை வைங்க, நிச்சயம் நிறைவேறும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.